ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 2, 2026. நாம் அவ்யக்த மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் மிகுந்த ஊக்க உற்சாகத்தோடு தவம் செய்து கொண்டிருப்பீர்கள். மேலும் பிறருக்கும் தவம் செய்வதற்கான தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருங்கள். உண்மையிலேயே நாம் உயர்ந்த யோகிகளாவோம். நம் மனதில் அனைவருக்காகவும் சுப பாவனைகள் இருக்க வேண்டும். நன்மை செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அனைவரையும் முன்னேற்றுவதற்கான எண்ணம் இருக்க வேண்டும். உதவி செய்வதற்கான பாவனை இருக்க வேண்டும். நாம் பூர்வீகமானவர்கள். அனைவருக்கும் அன்பினை வழங்கிக் கொண்டே இருப்போம். நாம் இதனை செய்து கொண்டே இருப்போமானால் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகின்றோம். பகவானை நேசிப்பது என்றாலே அவரது முழுமையான படைப்பை நேசிப்பதாகும். நாம் அவரது படைப்பை நேசிக்கவில்லை என்றால் பாபா நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே நாம் தன்னைத்தான் சோதித்து பார்ப்போம். என் மனதில் அனைவருக்காகவும் நன்மை செய்யும் பாவனை இருக்கிறதா? நம் மனதில் பிறர் மீது வெறுப்பு இருக்கிறதென்றால், நாம் பிறருடைய செல்வத்தை அபகரித்து கொள்கிறோம் என்றால், நம் மனதில் பேராசை இருக்கிறதென்றால், நாம் இயற்கையை சுரண்டுகிறோம் என்றால், நமக்குள் பகைமை உணர்வு இருக்கிறதென்றால், நாம் பிறரது வழியில் தடைகளை ஏற்படுத்துகிறோம் என்றால், நமக்குள் நன்மை செய்யும் பாவனை எங்கே இருக்கிறது? நன்மை செய்யும் பாவனை என்றாலே அனைவரும் முன்னேறுவதில் உதவி செய்வதாகும். இது பாபாவின் உயர்ந்த காரியத்தில் உதவி செய்வதாகும். எனவே வாருங்கள், சுயத்திற்குள் நன்மை செய்யும் பாவனையை நிறைத்து கொள்வோம். நாம் பூர்வீகமானவர்களாவோம். மேலும் உலக நன்மையாளர்களாவோம். இன்று முழு நாளும் இந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். இது நமது உயர்ந்த சுயமரியாதையாகும். இதனை பயிற்சி செய்வதால் நமது பதவி உயர்ந்து விடுகிறது. நமது சிந்தனைகள் உயரத் தொடங்குகின்றன. நாமோ முழு உலகிற்காக அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். இன்று அதிகாலையே சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாபாவிடம் திருஷ்டி பெறுவோம். மேலும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வைப்போம். கூடவே நாம் பூர்வீகமானவர்கள். அனைவரையும் அன்பு நிறைந்த பார்வையில் பார்ப்போம். அனைவரும் என்னுடையவர்கள். மாற்றான் என்று யாரும் இல்லை. அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் நம்முடையவர்களாவார்கள். இந்த நல்ல உணர்வினால் அனைவருக்கும் நம்மிடமிருந்து உயர்ந்த அதிர்வலைகள் கிடைத்து கொண்டிருக்கும். இதுவே அனைவரது பாலனையாகும். ஏனென்றால் உயர்ந்த ஆத்மாக்களின் அன்பு பிறரை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கின்றன, பந்தனங்களிலிருந்து விடுவிக்கின்றன. எனவே நாம் தவத்தில் முன்னேறுவோம். நமது யோகத்தின் சார்ட் 4 மணி நேரங்களாவது இருக்க வேண்டும். எனவே நல்ல திட்டத்தை உருவாக்குவோம். முழு நாளும் நான் நன்றாக பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் யார் ஒருவர் வீணான எண்ணங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வாரோ அவரே நல்ல யோகியாக முடியும். உங்களுக்குள் வீணான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதில் கடுமையான பார்வை இருக்க வேண்டும். உனக்கு அவசியமே இல்லை. நீ ஏன் என்னிடம் வந்தாய்? என்னிடமிருந்து சென்றுவிடு என்று அதனை ரிஜெக்ட் செய்யுங்கள். நீ எனது சக்தியை ஏன் விரயமாக்குகிறாய்? நான் நல்ல எண்ணங்களை உருவாக்கி சக்திகளை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு வீணான எண்ணங்களின் மீது கடுமையான பார்வை வைப்போமானால் அவை மெல்ல மெல்ல குறைய தொடங்கிவிடும். நமது எண்ணங்களை நாமே கவனிப்போம். இதன் மூலம் மிகுந்த நன்மை ஏற்படும். இன்று நாம் பாபாவிடம் திருஷ்டி பெற்று முழு உலகையும் அன்பு, உதவி செய்யும் பாவனை மற்றும் நன்மை செய்யக்கூடிய பாவனையோடு பார்ப்போம். அனைவரும் என்னுடையவர்கள் என்ற பார்வையில் பார்ப்போம். மேலும் பரந்தாமத்திற்கு சென்று சர்வசக்திவானை தொடுவோம். அவருக்கு அருகாமையில் அமர்ந்து கொள்வோம். மேலும் அவரது சக்திகள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம். எனவே இன்று முழு நாளும் சுயத்திற்குள் பரமாத்ம சக்திகளை நிறைத்து கொண்டு உலகத்தவருக்கு, அதாவது நமது சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்கான தூய அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.